அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்கும் இந்த மோமோஸ் எப்படி செய்யலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கப் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து நான் 1.5 கப் வந்து மைதா சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு உப்பை போட்டு கலந்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி பிசைஞ்சு எண்ணெய் சுற்றி நல்லா தடவி விட்டு நல்லா இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். துணி போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு ஓரமாக. அதுக்கு இப்போ உள்ளே வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். கேரட்டை நல்லா திருவி வச்சுருந்தேன். முட்டைக்கோஸையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்றதுனால காரம் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மோமோஸ்க்கு இப்போ வந்து சட்னி சேர்க்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த வந்து ஃபுல்கா ரவாவில் வந்து 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து 7-8 வரமிளகாயும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்து மேலே உள்ள ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பழத்தை உள்ள சேர்த்துக்கலாம். அந்த வரமிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை, இது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எல்லாத்தையும் நல்லா செய்ய உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து எண்ணெய் விடக்கூடாதுன்னு நான் எண்ணெய் விட்டுட்டேன். நீங்கள் எண்ணெய் விடாதீங்க. இதை வந்து நல்லா சின்ன உருண்டையாக நார்மலாக தேய்ச்சிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் வந்து செஞ்சுருக்கேன். எப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் நானும் தடுமாறினேன் தான். நமக்கு தெரிஞ்ச டிசைனில் நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டில் வந்து நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. மேலே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ இந்த சட்னியோடு சேர்ந்து தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். பசங்க கேட்டாங்கன்னா இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க.